வணக்கம் நண்பர்களே. வியாபார் பில்லிங் சாஃப்ட்வேர் ரிலேட்டடாக நிறைய கொஷின்ஸ் கேட்குறீங்க. இதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஆப்ஷன் பற்றி தான் இன்றைக்கி நான் வீடியோவில் சொல்ல போகிறேன். அதாவது ஆன்லைன் ஸ்டோர். ஆன்லைன் ஸ்டோர் எப்படி ஒர்க் ஆகும், அதை நம்ம எப்படி கஸ்டமருக்கு ஆர்டராக கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். இப்போ ஆன்லைன் ஸ்டோரில் நான் கிளிக் பண்ணி உள்ளே வந்ததும் இப்போ சாஃப்ட்வேரில் எந்த இடத்துல இருக்குன்னு நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். க்ரோ யுவர் பிஸ்னஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங் அப்படின்ற ஒரு இடம் இருக்குது. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஸ்டோர்னு இருக்குது. 2 இடம் இருக்குது. வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங்னா ஒன்றும் இல்லை, இதிலே உங்களுக்கு ஆஃபர் ரிலேட்டடாக பேம்ப்ளெட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த மாதிரி மந்த் எண்டு சேல்டு, ஃபெஸ்டிவல் டைம் சேல், இந்த மாதிரி ஆஃபர் பேம்ப்ளெட்லாம் கொடுத்துருப்பாங்க, விளம்பரங்கள். இந்த விளம்பரங்களை நீங்கள் எடிட் பண்ணி உங்கள் கஸ்டமருக்கு உங்கள் விளம்பரமாக நீங்கள் அனுப்புறதுக்கான ஆப்ஷன் இதில் கொடுக்குறாங்க. நீங்கள் எதில் போனாலும் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது ஈத் முபாரக் சேல் அப்படின்னா அதுக்கு ரிலேட்டடான ஆஃபர் எல்லாமே இருக்கும். ராம் நவமி ஆஃபர்ஸ், அக்ஷய திருதி ஆஃபர்ஸ், அது மாதிரி உங்கள் பிஸ்னஸ்க்கு நீங்கள் எந்த மாதிரி ஆஃபர் கொடுக்க போகிறீங்களோ அந்த மாதிரி இதில் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஆன்லைன் ஸ்டோருன்றது கீழே இருக்கும். இந்த ஆன்லைன் ஸ்டோரில் நீங்கள் என்னென்ன ஐட்டம் வச்சுருக்கீங்க அதை மேனேஜ் பண்ணுறதுக்கான இடம் கீழே கொடுத்துருப்பாங்க. மேனேஜ் ஐட்டம்ஸ் அப்படின்ற இடம். இந்த மேனேஜ் ஐட்டமில் நான் ஒரு ஐட்டம் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கான இமேஜஸ் இன்னும் அதுவும் நீங்கள் இங்கே கொடுத்துக்கலாம். இப்போ யூனிட் பெர் நம்பர் பேசிக்கில் நான் கொடுத்துருக்கேன். இப்போ உங்கள் பிஸ்னஸ்க்கு கேஜி, லிட்டர் அந்த மாதிரி யூனிட்ஸ் மாறும் அப்படின்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரி, அடுத்தது பார்த்திங்கன்னா இதில் ஆர்டர் வேல்யூ ரிசீவ்டு அப்படின்னு சொல்லிட்டு 1000 ரூபான்றது இங்கே காமிக்குது. அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கான வியாபார லிங்க், உங்கள் ஆன்லைன் ஸ்டோருக்கான லிங்க் உங்களுக்கு மேலேயே வந்துடும். நீங்கள் க்ரியேட் பண்ணதும் ஜஸ்ட்டு இது நீங்கள் காப்பி பண்ணி கஸ்டமருக்கு நீங்கள் சென்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும். கஸ்டமர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த லிங்க்கில் கிளிக் பண்ணி உள்ளே போவாங்க. ஸோ உள்ளே போகும்போதே பாருங்கள், அவங்களுக்கு நம்மளுடைய டீட்டெயில் காமிக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஐட்டம் லிஸ்ட் எல்லாமே காட்டும். இப்போ நான் ஒரு ஐட்டம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால இந்த ஒரு ஐட்டம் மட்டும் உங்களுக்கு இங்கே ஷோ ஆகுது. இப்போ இது வேணும், அவங்க வாங்க போகிறாங்க அப்படின்னா இங்கே ஜஸ்ட்டு ஆடுன்ற ஆப்ஷன் இருக்கும். இங்கே ஆடுன்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல வியூ கார்ட்டுன்னு கொடுத்துருப்பாங்க. இந்த வியூ கார்ட்டில் போயிட்டு உங்களுடைய டெலிவரி அட்ரஸ், அதாவது உங்களுக்கு என்ன டீட்டெயிலில் நீங்கள் டெலிவரி எடுக்க போகிறீங்க, உங்களுடைய டீட்டெயில் எல்லாமே நீங்கள் இதில் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இந்த இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு சுரேஷ் அப்படின்னு டைப் பண்ணுறேன். ஸோ சுரேஷ்னு கொடுத்துட்டு உங்களோட மொபைல் நம்பர் எதுவும் அதை கொடுக்க போகிறீங்க, அட்ரஸ் கொடுக்க போகிறீங்க. அட்ரஸ் எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு இங்கே ப்ளேஸ் ஆர்டர்னு இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஆர்டர் ப்ளேஸ் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இப்போ இது எனக்கு, அதாவது யார் சேல் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வரணும். அது எப்படி வரும்னா ஜஸ்ட்டு இங்கே சென்ட் வாட்ஸ்அப்னு ஒரு இடம் இருக்கும். இந்த சென்ட் வாட்ஸ்அப் அவங்க கிளிக் பண்ணதும் லாகின் ஆகும். ஸோ கண்டினியூ சாட் அப்படின்னு கொடுக்கும்பொழுது வாட்ஸ்அப் அதுக்கான ஆப்பை இன்ஸ்டால் பண்ணலை அப்படின்னு வருது. பரவாயில்ல, அதுக்கு கீழே யூஸ் வாட்ஸ்அப் வெப்புன்னு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணதும் உங்களுக்கு லோட் ஆகும் பேஜ். ஸோ இது ஒவ்வொரு சிஸ்டத்துக்கும் தகுந்த மாதிரி அவங்களுடைய கனெக்ஷன் ஸ்பீடை பொறுத்து மேபி ஃபாஸ்டராகவும் இருக்கலாம், ஸ்லோவாகவும் இருக்கலாம். இது லோட் ஆகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் பேஷண்ட்டாக வெயிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இது ஒன்ஸ் லோட் ஆகிடுச்சுன்னா இந்த பேஜை நம்ம மினிமைஸ் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக செல்லருக்கு மெசேஜ் போயிடும். மெசேஜ் போனதும் அவங்க அதை பார்த்துட்டு ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணலாமா இல்லையான்றதை உறுதிப்படுத்திப்பாங்க. இப்போ பாருங்கள், மேனேஜ் ஆர்டர்ஸ்னு ஒரு இடம் கொடுத்துருக்காங்க. இந்த மேனேஜ் ஆர்டரில் வந்ததும் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ கஸ்டமர் 7:39க்கு ஒரு கஸ்டமர் ஆர்டர் பண்ணியிருக்காரு, சுரேஷ்ன்றவர். 7:34க்கு ராஜராஜ சோழன்றவர் ஆர்டர் பண்ணியிருக்காரு. உங்களுக்கு எந்த ஆர்டர் உங்களுக்கு பேமெண்ட் ரிசீவ் ஆனதோ அதுக்கப்புறமா நீங்கள் கன்வெர்ட் டு சேல், டெலிவர் ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சுரேஷ்ன்றவர் பெய்ட் பண்ணிட்டார் அப்படின்னா இட் இஸ் கன்வெர்ட் டு சேல், அவ்வளோதான். இப்போ மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடிஷ்னல் சார்ஜ் சேஞ்சஸ் சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இங்கே வந்துடும். ஸோ இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிள் தான் இது. இந்த ஆன்லைன் ஸ்டோர் உங்களுக்கு லிங்க்காக இந்த மாதிரி வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும்.
இப்போ கஸ்டமர்ன்ற இடத்துல பார்ட்டி இது வரைக்கும் நீங்கள் எதுவுமே ஆட் பண்ணல அப்படின்னா நீங்கள் வந்து இங்கே ஆட் பார்ட்டின்னு ஒரு இடம் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆட் பார்ட்டியில் வந்து இப்போ அந்த பர்டிகுலர் கஸ்டமர் சுரேஷ்ன்றவரை நீங்கள் ரெகுலர் கஸ்டமராக சேவ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அவருடைய டீட்டெயிலை வந்து நீங்கள் இதில் ஆட் பண்ணி வைக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஜிஎஸ்டி வந்து ரெஜிஸ்டர்டு கஸ்டமராக இல்லை அன்ரெஜிஸ்டர்டு கஸ்டமராக இல்லை கன்சியூமராக எந்த மாதிரி வேணுமோ நீங்கள் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு ஸ்டேட்டுன்றதும் செலக்ட் பண்ணுற ஆப்ஷன் வந்து உங்களுக்கே இங்கே கொடுக்குறாங்க. ஸோ தமிழ்நாடுனா தமிழ்நாடு, நீங்கள் அதர் ஸ்டேட்னா அதர் ஸ்டேட் கொடுத்துட்டு பில்லிங் அட்ரஸ், ஷிப்பிங் அட்ரஸ் இதெல்லாம் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த டீட்டெயிலாக நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு நீங்கள் சேவ் ஆஸ் நியூ அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்ட்டி டீட்டெயில் வந்து சேவ் ஆகிடும். இங்கே பாருங்கள், இப்போ சுரேஷ்ன்றவரை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அவருடைய ஆர்டர் வந்து உங்களுக்கு வந்துருச்சிங்க. ஜஸ்ட்டு நீங்கள் இங்கே சேவ் மட்டும் கொடுத்துட்டிங்கன்னா போதும், பில்லிங் வந்து உங்களுக்கு சேவ் ஆகிடும். ஸோ பில்லிங் ஃபார்மேட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி கொடுக்குறாங்க. இதில் கலர் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு எது வேணுனாலும் நாம்பளாக வந்து மாற்றிக்கலாம். ஓகேங்களா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வியாபாரில் கொடுக்குறாங்க. இப்போ எந்த கலர் வேணுமோ உங்களுக்கு இன்வாய்ஸில் வந்து நீங்கள் அந்த கலரை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே ஜிஎஸ்டி தீம் 1, ஜிஎஸ்டி தீம் 3, அதே போல் டேலி தீம்னு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. இது வந்து டேலி ஃபார்மேட்டில் இருக்கும். இந்த மாதிரி வந்து உங்களுக்கு எந்த ஃபார்மேட்டில் வேணுமோ அந்த ஃபார்மேட்டில் வந்து நீங்கள் மாற்றிக்க முடியும். இங்கே பாருங்கள், இது வந்து ஓல்டு ஃபார்மேட் பில்லு, இந்த மாதிரி வேணும்னாலும் நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். வின்டேஜ் தீம்ஸ்ன்னு சொல்லிட்டு ரொம்ப ஓல்டு தீம்ஸும் இதில் கொடுக்குறாங்க, அது வேணும்னாலும் நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் கஸ்டமைஸ் பண்ண முடியும். தெர்மல் பிரிண்டருக்கு வேணும்னாலும் தெர்மல் பிரிண்டருக்கான ஆப்ஷனும் வந்து இதிலே கொடுக்குறாங்க. தெர்மல் கோடில் வந்து தெர்மல் பிரிண்டருக்கான ஆப்ஷனில் வந்து உங்களுக்கு கியூஆர் கோடே வந்துடும். இதை நிறைய பேர் கேட்குறாங்க, ஏன்னா பில் பே பண்ணும்போது அந்த கியூஆர் கோடு பில்லுலே வந்துச்சுன்னா டேரெக்டாகவே அவங்க வந்து பே பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் இதில் வரும் உங்களுக்கு. கனெக்ட் வாட்ஸ்அப் அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா வாட்ஸ்அப்பில் கனெக்ட் ஆகிடுச்சின்னா இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்கேன் கியூஆர் கோடுன்னு வரும். நீங்கள் கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணிட்டும் நீங்கள் வந்து ஃபர்தராக வந்து ப்ரொசீட் பண்ணலாம். நான் இந்த பேஜ் உள்ள இப்போ போகலை. ஓகே, சேவ் அண்டு க்ளோஸ். பிரிண்ட் செட்டிங்ஸ் வந்து இப்போ நான் பண்ணலை. இப்போ டெலிவர் ஆர்டர்னு கொடுத்தீங்கன்னா இதோ இங்கே இருக்குது பாருங்கள், மார்க் திஸ் ஆர்டர் ஆஸ் டெலிவர்டு. அவங்களுக்கு கம்ப்ளீட்டாக டெலிவர் ஆனதுக்கப்புறம் டெலிவர்டுன்னு கொடுத்துட்டிங்கன்னா ஸ்டேட்டஸ் வந்து இங்கேயே வந்து உங்களுக்கு டெலிவர்டுன்னு வந்துடும். ஓகேங்களா, அதுக்கப்புறமா வந்து ப்ரீவியஸாக இருக்கிற ஆர்டர் வந்து உங்களுக்கு பெண்டிங்கில் இருக்குன்னா அந்த ஆர்டருடைய ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றதையும் நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. இப்போ சப்போஸ் அவர் வந்து பே பண்ணவே இல்லை, ஆர்டர் வேணான்னு சொல்லிட்டாருன்னா கேன்சல் ஆர்டர் கொடுத்துட்டிங்கன்னா ஆர்டர் வந்து கேன்சல்டுன்னு வந்துடும். இது வந்து ரொம்ப வந்து உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எப்படி வந்து ஆன்லைன் ஸ்டோர் வந்து ஒர்க் ஆகுது அப்படின்றது நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணியிருக்கேன். வியாபார் பற்றி ஃபுல் வீடியோவும் நான் சேனலில் போட்டிருக்கேன். நிறைய பேர் வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டுறீங்க, ரொம்ப தேங்க்யூ. ஃபர்தராக வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா எனக்கு டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன், எனக்கு சாட் பண்ணுங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ.